சரி அழக்கூடாது. இருக்கும்போது அடி வர்றது போன அப்புறம் அழுகிறோம். அன்று அடித்தவள் இன்று அணைக்க துடிக்கிறேன். செடிக்கு இந்த செடிக்கு வந்து பாப்பம் பண்ணி பிரிச்சுக்காங்க. ரைட் சூப்பர். தண்ணி போத்து தண்ணி இருக்கா பாருங்க. இல்ல அப்ப என்ன தண்ணி போதுன்றீங்க? அது வெறும் போத்து. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. அம்மதி காடையில கீச் கீச். என்ன கழுதைகளை செத்து போச்சா? ஓ குரலி வித்தையா? அதான் உள்ளே இருக்கீங்களா? ஓ ஆள் ரொம்ப ட்ரிம் ஆயிட்டா. ராஸ்கல் யார பார்த்து ஆள் ஜிம்மா இருக்குன்னு கேக்குற? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். சரி வணக்கம் தங்கச்சி. வணக்கம். ஏன் பேந்து பேந்து முடிஞ்சுருக்கீங்க? பயமா இருக்கா? இல்ல. ஆ பயமா இருக்கா? இல்ல. சரி ஓகே சூப்பர். என்ன பேர் பிள்ளைக்கு? கயந்தினி. கஜேந்தினி. சரி அந்த கண்ணுக்கு ஏதாவது வச்சிங்களா? என்னது? லென்ஸ். லென்ஸ். பிள்ளை கண் தெரியாதானே? அப்படியே இல்ல. இல்ல. வடிவுக்கு ஒவ்வொரு நாளும் வைப்பீங்களா? இன்றைக்கு மட்டும். டெய்லி சாமத்தி போடாதானே? சரி ஆனால் அழகா இருக்கு. சரி அதனால என்ன செய்யுங்க, ஒரு லென்ஸ் ஒன்று வாங்கி டெய்லி வைங்க. கஷ்டமா இன்றைக்கே பட்ட பாடுறா அப்படித்தானே? எனக்கு கரெக்டாக படுற பாடு இருக்குன்னு அப்படி தானே? ஆல்ரெடி போட்டிருக்கீங்க லென்ஸ்? இல்லை என்ன தான் ஃபர்ஸ்ட் டைம் மேக்கப் காரை போட்டு விட்டாங்க. யார் மேக்கப் கார் இன்றைக்கு? ஒரு அக்கா தான், 2 பேர் இல்லை. சரி முதல்ல தங்கச்சிக்கு முதல்ல இனிய பூப்புனித நீராட்டு விழா வாழ்த்துக்கள். ரொம்ப அழகா இருக்கீங்க. மேக்கப் நல்லா இருக்கு. சொல்லுங்க அக்கா நான் சொல்லணும். சரியா? இப்போ நான் இப்போ மேக்கப்பில் உங்களுக்கு அடையாளம் தெரியல, ஆனால் இங்கே கண்ட மாதிரியே இருக்கு. கண்டிருக்கீங்களா? என்ன கண்டிருக்கீங்க? சரி அப்போ அழகா மேக்கப் போட்டிருக்காங்க. இன்னைக்கு விசேஷம்னு சொல்லி நிறைய பேர் வந்து போயிட்டாங்களா? வந்து போயிட்டான். சாப்பாடு முடிஞ்சுது? இல்லை இப்போதான் போட்டோங்க. இப்போதான் சாப்பாடு போய் கொண்டிருக்கா. நீங்கள் சாப்பிட்டீங்களா? இல்லை. உங்களுக்குன்னு சாப்பாடு தெரியலையே? அட கடவுள், எவ்வளோ பெரிய அநியாயம். உங்களுக்கு ஃபங்க்ஷன் செஞ்சுட்டு உங்களுக்கு சாப்பாடுறதுனா எல்லாம் சாப்பிட்ற அவங்களெல்லாம் வயிற்று குத்தும். ஏன்னா அப்படித்தானே? அப்படியே ஓம் பண்ணிட்டாளப்பா. 6 வேலையை சாப்பிட்டீங்க, அவள் சமைச்சிட்டாள். எல்லாம் வயிற்று பண்ணி. சூப்பர் ரைட். அப்போ நாங்கள் வந்துட்டு இங்கே வர முடியாத ஆக்கள் எங்கே அனுப்பிட்டான், போய் பரிசுகள் கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி. அதனால் நிறைய பரிசு கொண்டு வந்து நாங்கள். சரி அதை ஒவ்வொன்றா கொடுப்போம். சரி மிக்கி முதல்ல இனிப்பான விஷயம் வழியால் இந்த பாஸ்கரை கொடுத்துரு. மிக்கி இது கொடுத்துரு. சரி வேணுங்கோ அந்த பாஸ்கரை வேணுங்கோ. இது வெரைட்டியை மிக்கி கொடுத்துருவோம். பாவம் அதுவே சின்னம் தான். அவள்கிட்ட சைஸுக்கும் அவள்கிட்ட வயிற்றுக்கும் ஏற்ற தான் கொடுத்தது சின்ன பாஸ்கெட். நீ சின்ன பிள்ளை தானே? அப்படித்தானே? ஓமா இனி சின்ன பிள்ளை இல்லை. ஓ இனி பொறுப்பாக இருக்கணும். நிறைய விஷயங்கள் இருக்கேனே. ரைட் பாஸ்கெட் பிடிச்சிருக்கே. ஓகே அதில் வந்து சாக்லேட்லாம் எடுத்து என்னங்க மிக்கியும் கொடுத்துட்டு கூடிய மட்டும் நீங்கள் வச்சுருக்கீங்க. ஓகேயா? தெரியுங்களா எங்களுக்கு? இல்லை. பாத்தியோ இதுதான் அவளுக்கு ஒல்லியாகிறது காரணம். இதான் என்ன கொடுக்குறேன் ஒருத்தருக்கு, அதான் ஒல்லியா இருக்கீங்களா? ஓ ஐயோ நான் வந்து பெரிய மனசு எல்லாம் கொடுத்துருவேன். அதான் உடம்பு. இந்த அக்காவுக்கு பெரிய மனசு. யார் யார் உடம்பு இருக்காங்களோ அவங்களாம் பெரிய மனசா. ஒல்லியாக சின்ன மனசு, குஞ்சு மனசு. யாருக்கும் வந்து தரமாட்டாங்க, தங்களுக்கெல்லாம் வச்சுக்கொள்வாங்க. அப்படியா? தண்டை உடுப்பு யாரும் போகக்கூடாது. அப்படித்தானே? அப்படித்தானே? ஓ அப்போ நான் சாத்திரம் பார்க்க போகலாம் போட போய். சரி பாஸ்கெட் அந்த பாக்ஸ் எடுத்து கொடுங்க மிக்கி. அந்த பாக்ஸில் வந்து நிறைய இருக்கு. சரி தனித்தனியை பேக் பண்ணுறது எங்களுக்கு டைம் இல்லை. அதனால் மிக்கி கவனம். அவ்வளோ பாரம் இல்லை மிக்கி. உனக்கு தர்ற 500 ரூபாய்க்கு நீ 5000 ரூபாய் கூட அது கொடுத்துருக்கோம். சரி வேணுங்க அதை பரம ஆளாத்தையும். சரி அதான் ஆளாத்தையும் முடிஞ்சுது. பரமா இருக்கும். பார்க்க வைங்க. அதில் என்னது? அப்போ போடு காடணும் காதில். போடு காடையில் அம்மதி காடையில் கீச்சு கீச். சரி பிடிச்சிருக்கா? மொத்தம் நான் ஜாமந்தி எப்படி மறந்துனாங்க. இன்னொரு சின்ன பிள்ளைலாம் கொடுத்துருக்காங்க. அப்படியா? அங்கே வச்சுருங்க. அவள் அங்கே வைங்க ஒன்றுடா. அடுத்தது சின்ன பிள்ளை தானேயா? என்னது? சாண்டில். பாருங்க அளவு சைஸ் பண்ணி தான் அப்புறம் சிக்கலார். பிடிச்சிருக்கா? கோல்டு என்ன மின்னுங்குது. ரைட் அங்கே வச்சுருவோம். அடுத்தது நெக்ஸ்ட்டு என்னது?
கிளிப்பு கிளிப் என்ன ஒவ்வொரு இதில் இருக்கு. சரி இப்போ போடலாம் அப்புறம் போடுவோம். ரைட் சூப்பர். அடுத்தது இது என்னது? பர்ஸ் மாதிரி பர்ஸ் பர்ஸ் பர்ஸுக்கு காசு இருக்கா? தெரியாது. ஒன்றும் இல்லைண்ணே. அந்த இதில் வந்தா அவள்லாம் காசு வச்சுக்கா. அவள்கிட்ட முழுக்களை வேண்டி இப்போ பர்ஸ் கேட்பேன் நான். ரைட் அடுத்தது ஓகே அடுத்தது தெரியாது என்னண்டு. கண்ணாடி என்னப்பா கடை போடலாம் போட. அடுத்தது நெக்ஸ்ட் என்னது? தண்ணி போட்டு தண்ணி போத்து. தண்ணி இருக்கா பாருங்க. இல்ல அப்போ என்ன தண்ணி போத்துன்றீங்க? அது வெறும் போத்து. தண்ணி விட்டால் தான் தண்ணி போத்து. அடுத்தது மிக்கி ஆட்டே போடாது. பர்ஸ் அதுவும் பஸ். ரைட்டாங்களே சூப்பர். நெக்ஸ்ட் நிறைய இருக்குது. இது என்னது? ஹைலைட்டரா? வாழ்க்கையில் ஒரு சில பேரை ஹைலைட் பண்ணி வச்சுருக்கணும் அப்படி தானே? ஏன்னா அவங்க தான் எங்களுக்கு துன்பத்திலையும் சரி இன்பத்திலையும் சரி கை கொடுப்பாங்க, துணை இருப்பாங்க அப்படி தானே? ஓ சரி அவரை ஹைலைட் பண்ணி வைங்க முக்கியமா. சரி அடுத்தது கட்டர் சூப்பர். அடுத்தது ஓப்பன் பண்ணி பார்க்குற வேலை செய்து கொண்டு கிளிப்பு. அடுத்தது நோட்புக். அடுத்தது கிளிப்பு. நிறைய பேர் ஓப்பன் பண்ணாவே குவிக் குவிக் குவிக். அல்ல ஸ்பேண்ட். வேற கலர் பென்னா என்ன சொல்லல எனக்கு. கலர் பென்னா கலர் பென். இதெல்லாம் ஒரு காலத்தில் எங்களுக்கு பைத்தியமாப்பா. அடுத்தது என்னது? பூச்சட்டையே. ஓகே நெக்ஸ்ட் அதுவும் முடுக்குட்டா எடுங்க வெளியிடுங்க. வீட்டை போடுற மாதிரி உடுப்பு தானே? செட் உடுப்பு. ரைட் எனக்கு பாஸ்வேர்ட் தெரியாதா? லொக் இருக்கு. எனக்கு இடம் மாறிட்டேன். உனக்கு ஏற்ற மாதிரி ஒன்று இருக்காதிக்கு. அது வேண்டுங்க. நீங்கள் லேட் பண்ணுறீங்களா? மிக்கி எடுத்ததா பேக்கு. பிள்ளை ஸ்கூல் போகணுமே. நாளைக்கு ஸ்கூல் போகணுமே. சரி பென்சில். பொம்பாசெல்லாம் ஐயோ பிள்ளைய படிக்க சொல்கிறாங்களே. நட்ராஜ் எடுத்து பாருங்க வழியா. அழகான மணிக்கூடு. சூப்பர். அடுத்தது நெக்ஸ்ட். அது என்னன்னு எனக்கு தெரியல. என்னது? கட்டரா? ரேசர் கட்டர் இருக்கா? ரைட். அடுத்தது சின்ன புல் பேண்டுகள். ஓகே அடுத்தது மூச்சு வாங்குதா? அடுத்த நோட் புக். சரி இது ஓகே. அடுத்தது இது என்னது? நீங்கள் எல்லாம் ஆர்ட் வருவீங்களா? அப்படியா? பெருசா இல்லை குட்டியாக வருவீங்களா? நீங்கள் பெருசானா போல பெருசாக வருவோமா? மிக்கி மாமா வரைஞ்சி தரீங்களா இருக்கா? மிக்கி மாமா வரைஞ்சி தரீங்களா? ஈஸி தானே வரையிறது, அவ்வளோ கஷ்டம் இல்லையே. ஒரு நீட்டு மூக்கு, பெரிய காது, பெரிய மண்டை, அவ்வளோதான். சரி அப்போ வரைகிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் நிறைய வந்திருக்கேன். அப்போ பிள்ளை நான் வருங்காலத்தில் என்ன போகிறீங்க? விளையல கிடக்காது. சூப்பர். சரி ஓகே மிக்கி அங்கே போயிரு. இப்போ தான் கமராக்கு தெரியுது. பெட்டி இருக்கு அங்கே போட்டுரு. ரைட் சூப்பர். சரி அப்போ நிறைய பேர் வந்ததா? எல்லாம் பிடிச்சதா? சூப்பர். அதையும் கொடுத்துருமா. ஒரு அழகான செடியும் வந்தது. ஏன்னா நீங்கள் எல்லாருக்கும் போட்டு கடிக்கிற நீங்களா? ஆக்கள் பாவம் தானே, அதனால செடி கடிக்கும். சரியா? எனக்கு நிச்சயம்லாம் வந்தது. கடிக்கிறது அடிக்கிறது ஓடுறது. வீட்டில் நிற்கிறதில்ல குழப்படி. சாப்பிட்றேன்னா சாப்பிட்ற இல்லை. இனிப்பு சாப்பிட்றேன்னா காணும். ஓமா இல்லையோ? நான் சொல்கிறதெல்லாம் ஃபுல்லு ஓமண்டு. நான் சும்மா சொல்கிறேன். சரி ஓகே செடி பிடிச்சிருக்கா? ஓகே அவரை உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக வச்சுக்கொள்ளுங்க இனிமேல். சரி அவர்கிட்ட நீங்கள் நிறைய சொல்லலாம். ரகசியம் சொல்லலாம். சரியா? இன்பதுமை சொல்லலாம். வீட்டில் அம்மா அடிச்சு சொல்லலாம். அங்கே ஸ்கூலில் எங்களுக்கு சேர் அடிச்சிட்டேன்னு சொல்லலாம். சரியா? அதில் நல்ல பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். உங்களோட சோகங்கள், துன்பங்கள், துயரங்கள், கவலைகள், அதை தாண்டி மகிழ்ச்சியும் சொல்லலாம். சரியா? அவர் ஆகிட்டு சொல்ல மாட்டார். பெஸ்டியாக இருப்பார். சரியா? என்ன பேர் வைக்க போகிறீங்க செடிக்கு? என்ன பேர் வைக்க போகிறீங்க? பாப்பம். நல்ல பேர். சரி செடிக்கு இந்த செடிக்கு இன்னும் வந்து பாப்பம் பேர் வச்சுருக்காங்க. ரைட்டு இருக்கா?
ரைட். ஐயோ எல்லாம் டெடிக்கு பாப்பான்னு வைப்பாங்க. இது பாப்பம் பண்ணி வச்சிருக்கு. பிடிச்சிருக்கா எல்லாம்? லாஸ்ட்டாக ஒரு ஃப்ரேம் இருக்கு. மிக்கி அதை கையில் எடுங்க. அதை நாங்கள் தர்றோம். ஆனால் மிக்கி கவனம், இன்சூரன்ஸும் இல்லையா? சரி, இப்போ யார் எங்களை அனுப்பினது தெரியுமா? இல்ல ஆரே? இல்ல தெரியாது. ஓ இல்லை தெரியாது. யார் அனுப்பியிருப்பினோம்? அக்கா உங்களுக்கு அக்கா வர இருக்கா? எனக்கு தெரிஞ்சு உண்ட வீட்டில் நீ ஒருத்தர் இருக்க மாட்டீங்க பக்கத்தில். யாராவது வீட்டில் மொத்தமாக நீங்களும் நானும் அண்ணாவும் அக்காவும். நீங்களும் அண்ணாவும் அக்காவும் 3 பேரும் தான். அம்மா அப்பா மொத்தமாக 5 பேர். சரி, 5 பேரில் இப்போ அக்கா கொடுத்துன்றீங்க. அக்கா எங்கே பக்கத்தில் கூப்பிடுங்க கேட்போம். அவ சுவிஸ்ல இருக்கா. வெளிநாடு போயிட்டாவா? சாரி, வந்தது இங்கே இருந்தா, கிட்ஸ்லாம் வந்தது. வெளிநாடு வந்த மாதிரி இல்லையே. யாரும் எங்களை அனுப்பி சொல்லுங்க. இல்ல சத்தத்தை காணல, சவுண்டை காணல. அக்கா தான் அனுப்பி. அக்கா இல்லை, கொடுத்தது ஒரு படியன். படிக்கிறேன்டா அது கொஞ்சம் வயசு கூட ஒரு தப்பானே கூடாது. சித்தப்பாவா? சித்தப்பா இருக்காராடி? அப்போ சித்தப்பாண்டாங்களா? மிக்கி தானா? யாரு நேரம் போதும், எங்களுக்கு பசிக்கு சாப்பிட மாட்டது. அக்கா 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 இல்லை. அக்கா என்ன ஆம்பளை படிக்கணும்? அக்கா இல்லைன்ற அப்ப தெரியாது. அக்கா அக்கா இல்லாட்டி தெரியா போச்சு, சோழி முடிஞ்சு. என்ன பேரண்டா? நான் அந்த செடிக்கு சொன்ன ஒரு இது உண்டு, நல்ல ஃப்ரெண்டா பாருங்கன்னு சொல்லி. பாரு யாரா? அவனோட பேர் ஏலாம் தோங்குது. வேண்டா புரிய அங்க பாக்குற இந்த அவள் கையத்துறாரோ? யார் கையத்துறாங்களே? யார் கொடுத்தது? அவங்க. எனக்கு பேர் அவள். ஏ அப்படியா? அபி அபி கொடுத்தாங்களா? அவள் எனக்கு ஒன்று தந்தது இல்லை. ஒரு அபி வசதியா? அபிஷா வந்து கொடுக்க இல்லை, ஆனா கொடுத்தவள். அபிஷா ஒன்று கொடுத்துச்சு. என்ன தெரியுமா? நான் சொன்னேன் பெஸ்டி அதுக்குள்ளன்னு சொல்லி, இந்த டெடி. சரி, அதுதான் அபிஷா கொடுத்தது. உங்களுக்கு ஒரு கவிதை ஒன்று இருக்கு, அதை வாட்சா மேபி நீங்க கண்டுபிடிக்கலான்னு சொல்லி. பூக்களின் பூக்களாய் இன்று நீ, இன்று நீயே மலர்ந்து விட்டாய் என் வாழ்க்கையில். சில காலம் நீ நின்றால் குற்றம், தொட்டால் குற்றம், சிரித்தால் குற்றம் என்று உன்னை கஷ்டப்படுத்தி இருக்கிறேன். நினைத்து பார்த்தால் என் கண்ணிலே கண்ணீர் மட்டும்தான் மிச்சம். உன் அக்கா உயிருக்குயிராய், உன் அண்ணனை மட்டுமே நேசித்தேன், அவன் பக்கமே நிற்கிறேன். இன்று தனிமையிலே நான் தொலைதூரம் கடல் தாண்டி வாழ்கிறேன். உங்கள் நினைவுகளை நெஞ்சில் சுமந்து கொண்டு நான் வாழும் வாழ்க்கையில் உன் தொலைபேசியிலே உரையாடலில் ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு செகண்டும் என்னில் நீ வைத்திருக்கும் பாசத்தில் ஒவ்வொரு முறையும் உணர்ந்து போகிறேன். இன்று உன் அழகிய உன் குரலை கேட்டு என் தனிமையை மறந்து போகிறேன். நீ சிரிக்கும் போது பூக்கள் கூட வெட்கப்படுகின்றன. ஏன் பூக்கள் மட்டுமா, நான் கூட கொஞ்சம் பொறாமைப்படுகிறேன். காரணம், என்னை விட நீ அழகாய் அழகாய் பேசுகிறாய், அழகாய் சிரிக்கிறாய், அழகாய் சிந்திக்கிறாய், அழகாய் இருக்கிறாய். இதுவரை நான் காட்டாத பாசத்தை நீ உணர வைக்கிறாய். பிரிவினில் தான் நான் உணர்கின்றேன் உன்னுடைய இந்த பாசங்களை எல்லாம். நான் அன்றிலிருந்து இன்று வரை எனக்கே தெரியாமல் உனக்கு இன்னொரு தாயாய் வாழ்ந்திருக்கிறேன். உன்னை பிரிந்து பல வருடம் இருந்திருப்பேன். இந்த முறை பிரிந்தது போல் இருந்ததே இல்லை. என் நிழல் கூட உன் அருகிலே இல்லை. ஆனால் உன் உயிராய் நான் எப்பொழுதும் இருப்பேன். நமக்கும் ஒரு காலம் வரும், நாம் வணங்கும் இறைவன் துணையிருப்பார். அன்று நாங்கள் எல்லோரும் ஒன்றாயிருப்போம். கண்ணே, கண்ணீர் வேண்டாம், கவலை வேண்டாம், துன்பம் வேண்டாம். அன்று அடித்தவள் இன்று அணைக்க துடிக்கிறேன். உனது இன்னொரு தாயினுடைய வாழ்த்துக்கள், பூப்புனித நீராட்டு விழா வாழ்த்துக்கள் அன்பே என்று சொல்லி உங்களுடைய அக்கா தான் வாழ்த்துக்கள் போட்டு எங்களை அனுப்பிவிட்டு வாழ வேண்டுங்க. சரி, அழக்கூடாது. இருக்கும்போது கடி வர்றது, போன அப்புறம் அழுகுறோம். அதை வேண்டி பாருங்க, ஓப்பன் பண்ணி பாருங்க. இங்கே அழக்கூடாதா? அழுதா அப்புறம் சம்பளம் இல்லை எங்களுக்கு. பாருங்க, பிடிச்சிருக்கா பிரேம்? பாப்பம் யான் இதை பதில் எங்க அக்கா எங்க அக்கா எங்க அக்கா அப்படியா? அழக்கூடாது. இங்கே பாருங்க. அடோய் டோய். சரி, அழக்கூடாதா? காணும் அக்கா கொடுத்த ஹாப்பியில் பிள்ளைக்கு பெரிய அழுவான்.
சரி அழ வேண்டாமா? ஓகே சூப்பர். சரி பிள்ளை ஹாப்பி தானே கொடுத்தது? அக்கா பார்த்து பண்ணவா இல்லோ? ஹாப்பி இல்லா? சரி அப்பா அழக்கூடாது. அக்கா பிள்ளை அழகா கொடுக்குறதுக்குல நீங்கள் சிரிக்கொண்டா கொடுத்ததா? சரி எல்லாம் பிடிச்சிருக்கா? என்ன சொல்ல போறீங்க அக்காஜிக்கு? தேங்க்யூ. நீ இருந்திருந்தா வாரி அணைத்து கட்டி இருப்பேன். நீ ஒரு கதை சொல்லுங்க. சரி ஓகே அக்கா மிஸ் பண்ணுறா. நான் அக்கா கூட சீக்கிரம் வருவா பிள்ளைட்டு. சரியா? சரியா? ரைட். அப்போ தூரமாக இருந்தாலும் தங்கச்சிக்கு என்னென்ன பார்த்து செய்யணுமோ அதெல்லாம் அக்கா செய்வா. இனிமேலும் செய்வா. இப்பயும் செஞ்சிருக்கா. இனியும் செய்வா. உங்களை கல்யாணமாகி போனாலும் பாசங்கள் பந்தங்கள் குறைய போகிறதும் இல்லை, உறவுகள் மாற போகிறதும் இல்லை. அப்படித்தானே? அப்படித்தானே? அப்போ பிறகு அழுவான். அக்காலும் கவலைப்படுறீங்களா? சரி அக்கா வந்துடுவா. சரியா? அடுத்த சாமத்திற்கு அக்கா வரட்டும். என்ன அழக்கூடாது. இங்க கஷ்டப்பட்டு லென்ஸ் எல்லாம் போட்டது அழுதா புறம் எல்லாம் பாலா போயிடும். ஓகே என்ன பரிசு ரொம்ப பிடிச்சது அக்கா அனுப்பினதுல? பிரேம் பிடிச்சிருக்கா? இந்த ஃப்ரெண்டு பிள்ளை ஒன்று அனுப்பினாலே ரெடி பிடிக்கலையே. பிடிச்சிருக்கேன். அவளே தெரியுமா குண்டா கொடுத்தவள். கொஞ்சம் உன்னே குண்டாகட்டான். சரி அவளும் ஒல்லி நீயும் ஒல்லி ரெண்டும் சேர்ந்தா தான் குண்டாகலாம் போட. சரி ஓகே சூப்பர். அப்போ நாங்கள் வந்துட்டு போட்டோ எடுத்துட்டு ஆடுவோம். போய் பரிசு வந்தது அப்பியல்லோ. அப்போ ஆடத்தான் வேணும்.